அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது தக்காளி தோசை. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் கார சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நீங்கள் மிளகாயை கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள்னால் சீக்கிரம் அரைஞ்சிடும், அதுக்காக தான் சேர்க்குறோம். சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. இப்போ தனியாக வச்சுக்கலாம். 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னு ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நமக்கு ரவா தோசை கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ தக்காளி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான். தேவையான அளவு எண்ணெய், சும்மா ஒரு இது ரெண்டு பெரிய வெங்காயம், பத்து பல் பூண்டு, 10 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னியை வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்கதை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சட்னி பாருங்கள், நல்லாவே திக்காகிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம்.